வணக்கம். அஸ்வின்ஸோட ஆர்கானிக் ஃபார்ம் இது. இன்னைக்கு நம்ம மணத்தக்காளி கீரை பறிக்க போகிறோம் தொக்குக்கோசரம். இது ஆர்கானிக்காக பண்ணது எல்லாமே. நிறைய நம்ம வெளியில் வாங்கி தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் முதல்ல. அது அந்த அளவுக்கு ஒரு திருப்தி இல்லை. அதனால் இப்போ நம்ம எல்லாமே ஓனாக பண்ணி இன்னைக்கு இந்த தொக்குக்கோசரம் பறிக்க போகிறோம். அந்த மணத்தக்காளி கீரையை ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த மணத்தக்காளி இப்போ நம்ம அறுவடை பண்ணி ஒரு 20 நாள் இருக்கும். திருப்பி இது ரெண்டாவதாக இருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை மணத்தக்காளி தொக்கு போட்டு எடுத்துட்டோம். இது ரெண்டாவது முறை அறுத்துட்டு அப்படியே விட்டுருவோம். அது திருப்பி அதுவே துளுத்து வந்துடும். களை மட்டும் அப்படியே களை எடுத்துட்டு லைட்டாக மண்புழு உரம் கொடுத்துட்டோம்னா அது வந்துடும். அப்படியே குறைஞ்சது ஒரு 3 முறை 4 முறை பண்ணலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த செடி ஒரு திடகாத்தமாக இருக்காது. அதனால 3 முறை அறுத்துட்டு 4வது முறை அழிச்சிட்டு வேறையா பண்ணிடலாம். இதில் ஊடு பயிரா மல்லியும் போட்டிருக்கோம். இதில் ஊடு பயிரா மல்லி போட்டிருக்கோம், கொத்தவரை போட்டிருக்கோம். கொத்தவரைலாம் இருக்குது. கொத்தவரை நல்லாவே காய்ச்சிருக்கு. இதில் கொத்தவரையும் போட்டிருக்கோம் ஊடு பயிரா. வெண்டைக்காய் போட்டிருக்கோம். இந்த வெண்டைக்காய் நேற்று ரெஸ்டாரண்ட்ல வெண்டைக்காய் சாம்பாருக்கு யூஸ் பண்ணோம். இதில் இருக்க வெண்டைக்காயெல்லாம் ஒடிச்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாம்பாருக்கு யூஸ் பண்ணோம். இது பாலக்கீரை. பாலக்கீரை நம்ம சைனிக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். பாலக் பண்ணியிருக்கு, பாலக்கீரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னைக்கு பாலக்கீரையும் அறுவடை பண்ணுறோம். டெய்லி பாலக்கீரை தேவைப்படும் நம்மளுக்கு. ஒரு 2-3 இடத்துல பாலக்கீரை போட்டு வச்சிருக்கோம். தேவைக்கு அன்னன்னைக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கிறதே அறுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் பாலக்கீரையை. இது வெங்காயத்துல ஊடு பயிரா பண்ண மிளகாய் இப்பதான் பூ பூத்துட்டு காய் காய்ச்சி அறுவடைக்கு வர அளவுக்கு வந்துருச்சு. காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் இதையும் நம்ம பறிச்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு யூஸ் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. மிளகாய் நல்லா செடி நல்லாவே இருக்கு. மிளகாய் நல்லா காய் நல்லாவும் இருக்கு, செடியும் நல்லா இருக்கு. இதுக்கு அடிக்கடி பஞ்சகாவிய கரைசல் ஒரு 2 டேஸ்க்கு ஒரு தடவை நம்ம அந்த இஞ்சி பூண்டு கரைசல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்பதான் அந்த பூச்சி புழு எதுவும் இல்லாத அந்த நல்லா இலையும் நல்லா செடியும் நல்லா இது இருக்கும்.
இது வந்து சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் வந்து நம்ம இப்போ சைனீஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். சைனீஸ்க்கு வெங்காயத்தாள் யூஸ் பண்ணுவோம்.